வரி சீர்திருத்தம் நகர்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் வரவேற்பு என்பதான செய்தி. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை, வரி சீர்திருத்தம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட தலைவர் இவான் பாப்புகேர்ஜியோ வரவேற்றிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட தலைவர் இவான் பாப்புகேர்ஜியோ நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு செயற்திட்டங்கள் குறித்து கலந்துரையாடி இருக்கிறார். தற்போதைய சீர்திருத்த திட்டத்துக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பாப்புகேர்ஜியோ பாராட்டியிருப்பதோடு குறிப்பாக நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் வரவேற்றிருக்கிறார். வரிக் கொள்கை சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தையும் குறிப்பாக விலக்குகள் தொடர்பாகவும் 2026 வரவு செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்பு அமைப்புக்காக வளங்களை ஒதுக்குவதையும் வரவேற்றிருக்கிறார். பொருளாதார முன்னேற்றம் மக்களின் தேவைகளுடன் ஒத்துப்போக வேண்டும். தரமான முதலீடுகளை இருப்பதில் அரசாங்கத்தின் முன்னுரிமையை பிரதமர் இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார். சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவது மிக முக்கியமானது என்றாலும் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை மேம்படுத்துவது அவசியம் என்றும் டாக்டர் அமரசூரிய எடுத்துரைத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முன்னுரிமைகளை சுட்டிக்காட்டிய பிரதமர் கிராமப்புற பொருளாதார பங்களிப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை குறிப்பாக அரசு துறை மூலம் டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், உட்கட்டமைப்பு மேம்பாட்டை மேம்படுத்துதல், சுற்றுலாத்துறையில் தரமான மேம்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் விவசாயத்தை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கைக்கான சர்வதேச நாணய வதிவிட பிரதிநிதி மார்த்தா வோல் டமைக்கோல், இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி அலுவலகத்தின் பொருளாதார நிபுணர் மனவி அபய விக்ரம மற்றும் இலங்கைக்கான மத்திய வங்கியின் பிரதிநிதிகள் உதவி ஆளுநர் சி அமரசேகர மற்றும் நிர்வாக பணிப்பாளர் கலாநிதி PKG ஹரிச்சந்திர, பொருளாதார ஆராய்ச்சி திணைக்கள பணிப்பாளர் LRC பத்பேரியா மற்றும் பொருளாதார ஆராய்ச்சி கூடுதல் பணிப்பாளர் விக்ரமராஜ் ஆகியோர் இந்த சந்திப்பில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன.